தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானாம் மாபெரும் பாரத காவியத்தை கணநாயகா நீயும் எழுதி வைத்தாய் நானும் கவி கொண்டு பாமாலை பாடிட விக்க நம்பாராமல் காத்தருள்வாய் மாணவ தேவரை காத்தவரே வடிவேலவ வந்து வரம் தருவாய் அப்பன் பெரிய தம்பிரான் மீதில் கும்மி பாடிட வெளியருள்வாய் பூரண கும்பமுறையும் மகமாய் பூலோகம் காக்கவே வந்தவளே வெம்பர சீதாயே வெப்பிலைக்காரியே முத்துமாக மாறி காத்திடம்மா வேதத்தின் நாயகி தாயாரே வினை வாராமல் காத்தருள் தேவியம்மா ஆய கலையின் அருந்தவமே என்னை ஆழ்வாயே தாயே சரஸ்வதியே காயம்புமேனி கமலக்கண்ணா நாராயண நமோ வாசுதேவா மண்ணெல்லாம் பெண்ணையாய் உண்டவரே மாயா வினோதனாக அருமையா காத்திடம்மா தாயே பத்திர காளியே கண்ணிமை போலவே பாத்திடம்மா தாயாரே உன்னருள் தந்திடம்மா தேவி பகவதி காளியம்மா ஈஸ்வரன் தன்னை மதியாமல் அங்காரம் கொண்ட ரக்கனுமே பூகம்பமாகிய வழியதை ஆனந்தமாகவே செய்தானே 30 தேவர்களும் 48,000 கோடி ரிஷி இன்னவர்க்கின் பொருடனுடனே அட்டபாலகர்கள் கூடி நின்றார் தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானாம் ஆதிசிவனைகள் துமே வேள்வியை நான் முகனின் மகன் தக்கன் செய்ய சங்கரரும் அதே கோபங்கள் கொண்டுமே கைலையில் தண்டவமாடினாரே ஆடி எழுந்துமே சங்கரரும் அக்கினி வேர்வையை தானறிய அண்டம் நடுங்கி நிலை குலைந்து ஆங்கார ரூபமும் தோன்றியதே ஆகாயம் பூமி அளந்த சொரூபமும் ஆயிரங்கரமும் நெற்றிக்கண்ணும் வில்லம்பு வாழ் சங்கு சக்கரம் சூலமுடங்கதை கோடாரே கொண்டெழுந்தார் ஏனப்பா என்னை அழித்ததென்று சிவனாரிடம் வீரனும் தான் கேட்க ரக்கன் நிகழ்ந்து மோர் வேள்விகள் செய்கிறார் சென்று அழித்து வா என்று உரைத்தார் கையினால் மேகங்களை கிழித்து காலால் மலைகளை தான் உதைத்து மையதினமுமே யாராமல் வீரனும் வேகமாய் வாரார் கும்மியடி வீரப்படைகள் படை சிதற எட்டு திசையும் பொடிபடவே அண்டமும் மாடி நிலை குலைய ஆவேசமாகவே வீரந்தாராய் பையகமெங்கும் நடு நடுங்க ரணபத்திர காளி வீடை சோழ நீலிகபாலி சாமுண்டே தன்னுடன் வீரனும் வாரார் கும்மியடி வீரன் வருவதை கண்டுமேதான் நாரணரைங்கரன் தான் பதற போகிமாயில் மீதில் அறி முருகவே ஆகாய மார்க்கமாய் தான் பிறந்தார் தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானாம் சுகமயிலின் பறந்ததன்று தேவேந்திரனும் பதை வதைத்து அடர்ந்த கையினால் மயிலின் தொகையை பற்றி பிடுங்கினார் வீரனுமே வீரனுடன் ரணபத்திர காளியும் மெத்திசை எங்கும் வழி மறித்து இன்னவர் தேவர் முனிவர்களை எல்லாம் ஆழிக்கடலிலே தான் அறிந்தார் பருதியின் பல்லை பொடிபடவே வீரனும் தாக்கி அடித்துடைத்து சந்திரனை இருபாதியாக இழித்துமே வீரனும் கோபம் கொண்டார் பிரம்மனும் வேள்வியை தான் முடிக்க பூகம்பமாகிய வேள்வியிலே ஆதவனை போல் ஒளிமயமாக அழகு வடிவாய் தோன்றினாரே தம்பிரானை கண்டு தக்கனுமே மணமகள்வாகவே தான் மழுந்து எம்பிரானில் இவர் பெரிய தம்பிரான் என்று உரைத்தானே தேவருக்கும் அவண்டலறிய கோரமிட்டு ரணபத்திரரும் யாகசாலை வந்து தக்கனின் சென்னியை தான் பெருகி வீரன் ஓமகுண்டலத்தில் தான் அறிந்தார் தக்கனின் தலையை தானறிந்து வீரனாவேதம் கொண்டு வருகையிலே வீரனை கண்டுமே தம்பிரானும் தான் விரைந்து ஓடி ஒளிந்தாரே தம்பிரானை கண்டு வீரனுமே விரைவாக பின்தொடர்ந்து மேதுரத்த ஆனதோர் பண்ணார் அடைக்கலம் என்று தம்பிரான் வந்து புகுந்தாரே
தன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தன தன தானந்தன தானதந்தன தானானா காளிய சால்தனிலே இருத்தே சுகமாகவே மூடே வைத்திருந்தே தம்பிரானை பாதுகாப்பாக காவல் புரிந்துமே காத்தனரே வீரனும் கோபமாய் வந்து அங்கே தம்பிரான் எங்கே என வினவ காளியனும் மனம் அஞ்சியே நின்று வீரபத்திரனை தான் தொழுதான் காளியனுக்கு மனமிரங்கே வீரன் சந்தோஷமாக வரங்கொடுத்தோ நித்தமும் தம்பிரான் பூதைகளே நீயேதான் செய்திடு கண்டுரைத்தார் ஏகிய வீரனும் தான் எழுந்து ஈஸ்வரன் முன்னே பாதம் பணிந்து தக்கனின் வேள்வியை தான் அளித்தேனப்பா சங்கரரே விடை தாரும் என்றார் ஏற்றவாணி விடை செய்து வந்தேன் சங்கரரே வரம் தாரும் என்ன ஆதிதேவனுமான மகிழ்ந்தே அன்புடனே வரம் தான் கொடுத்தார் கையிலே வெண் சங்கு வெண்கவரி வெண் குஞ்சரம் வெண்ட மாலையுடன் தண்டையோடு கிங்கிணியுடனே காளியன் முன்னே தோன்றினாரே காளி பூதல்வனம் வண்ணாரிடத்திலே அன்பாக தம்பிரான் தான் உறைந்தார் காளியன் செய்கிற பூதையிலே கும்பத்தில் தம்பிரான் தான் எழுவார் கெட்டவரம் எல்லாம் தான் அருளி தீராத நோய் பிணிகள் தீர்த்து பூசை மடைகள் தானேற்று குவலயம் தன்னிலே வாழ்ந்தனரே தன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தன தன தானந்தன தானதந்தன தானானா பூகம்பமானதோர் வேள்வியிலே அவராதவனைப் போல் ஒளிமயமாய் ஓமகுண்டத்தில் உதித்தெழுந்து எங்கள் தம்பிரான் வாரரும்மியடே நீலாசோதையின் தளபதியாய் கொண்டாய் வெள்ளப்படைகளை வென்றொழித்தாய் தாரணி மானிட துன்பங்கள் மாற்றிட தம்பிரானும் வாரார் கும்மியடி நல்லோகருள்ள முறைகின்ற தம்பிரான் நகர் சோதனைகள் காண வண்டு வீதிகள் எல்லாம் பலம் வந்து எங்கள் தம்பிரான் காவல் புரிந்தாரே கன்னிகை தானும் அழுத குரல் கேட்டு தம்பிரான் சோதையனை அழைத்து என்ன குறை என கேட்டு வா என்றுமே ஆணையிட்டே அவர் நின்றாரா என்ன ஓரையால் அழுகிறாய் என்றுமே நீலாதோரையனுங்கட்டு நிற்க கண்கள் கலங்கி மனம் பதறே கன்னிகை வாய் திறந்தே உரைத்தாள் கொள்ளையடித்து சிறை பிடித்து பாண்டிய மன்னன் படையெடுத்தான் கணவனையும் தமையனையும் பாண்டிய மன்னனும் கொண்டு சென்றான் நீலாசோதையனும் தான் விரைந்து தம்பிரானிடத்தில் செய்தி சொல்ல மேல்மிதை தானும் தூட்டி துடிக்க எரிதனலாகவே கொந்தளித்தார் நெறியிட்டு வில்லம்பு சம்சாடு வல்லையம் கையம்பு வாழ்வி சிறி எடுத்து தண்டாயுதமும் கரம் பிடித்து சினத்துடன் தம்பிரான் தான் எழுந்தார் தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானா 18 பிடித்து வேறு வழியாய் வருகையிலே நீலாசோதையனும் தம்பிரான் முன் வந்து தண்டாயுதத்தை வாங்கி சென்றார் வெங்காயம் போலவே சிறி எழுந்துமே சோதையனும் படை முன்னடக்க மண்டலமாடிட சிங்கமாசூரனாய் தம்பிரான் வாரார் கும்மியடி வந்தேருவகரையிருந்து வாரிதீரை கடல் கண்டுமேதான் எவ்வாறு நாமும் கடல் கடப்போமென தம்பிரான் கேட்டா சோதையனிடம் தம்பிரானே பல எண்ணம் வேண்டாம் நான் இருக்கேன் என்று சோதையனும் தண்டாயுதத்தை கரம் பிடித்து ஆழிக்கடல் உள்ளே தான் புகுந்தான் கண்கள் சிவந்து கடுங்கோபம் கொண்டுமே தண்டாயுதத்தால் அடிக்கையிலே அழிக்கடலும் மணலாக மாறியே சித்தங்குறைந்துமே நின்றதுவே அடுத்த கடல் நீர் வந்து விடும் முன்னே தம்பிரானே நீயும் வாரும் என்று சோதையனும் முன்னே தான் நடக்க தம்பிரானுமே பின்தொடர்ந்தான் அடிமேல் அடியாய் அடி அடித்து ஆழிதீரை கடலால் நடந்து வண்டியனின் படை பார்த்து நடுங்கிட ஆழிதீரை கடலை கடந்தார் கடலை கடந்து வருவதைக் கண்ட மானிடர் எல்லாம் பயந்தோடி தேவரோ முனிவரோ என்று சொல்லி பாதம் தொழுதுமே நின்றார்கள்
தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தம்பிரான் சோதையன் வந்து இளைப்பாரி ஏதேன முதுகளை தானருந்தே தென்னவன் மாமதுரை தேடே சென்றார் இருவரும் தான் நடந்து பாண்டியனின் சபை தான் நுழைந்து வீரப்படைகளை சங்கரித்து பாண்டியன் முன்னே சிங்காசனத்திலே சரிபாதியாகவே வீற்றிருந்தார். சரியாயிருந்துமே பாண்டியன் முன்னே தண்டாயுதத்தால் அடித்தெழுந்து விஸ்வரூபமாக காட்சி கொடுத்திட பாண்டியன் ராதம் பணிந்தானே முதுகளை தான் படைத்து 2000 சிறை கப்பலெத்தி இறுதி குளவரு தம்பிரான் தன்னிடம் குமுதவாய் பாண்டியன் சேர்த்து வைத்தான். பாண்டிய நாட்டைய சூறையாடே ஆலிக்கடலாலே கப்பலெற்றே தம்பிரான் வந்துமே மக்களிடம் சேர்க்க சந்தோஷம் கொண்டு மகிழ்ந்தனரே. வைத்தரசு புரி தம்பிரான் அப்போது மைந்தரை பெற்று மன மகிழ்வாய் 60 ஆண்டுகள் ஆண்டுமே தம்பிரான் எண்டிசை மன்னர்கள் போற்ற நின்றார். அரசனரிதையதான் கொடுத்தோ மகிட முடி சுட்டி வாழ் கொடுத்தோ நல்லாட்சி செய்துமே நாடங்கும் காத்து புவியிலே தெய்வமாய் நின்றாரே. உங்கள் மடைகளை தானேற்று புவியிலே மக்களின் நோய் தீர்த்து பூரணமாகவே பூசை கொண்டு தம்பிரானும் வாரர் கும்மியடி. தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானாம் அல்லரு காடறி இரத்த தாமுண்டு அனுமந்த ராஜனும் ஐயனாரும் வீரம் மகாளியும் துர்க்கை விடாரியும் பூதகணம் சோழலங்கை வந்தார். பூதராசனும் வேதியனும் தேவதைகள் எல்லாம் ஒன்றிணைந்து பேய்களை எல்லாம் ஏவிய சோதையன் முன்னே தளபதியாய் நடந்தார். குல தெய்வம் என்று நினைப்பவர்க்கு கோழி விளக்காகவே காத்திருப்பே கொடிய கோலை பாவம் செய்தவரை தண்டாயுதம் கொண்டு தான் அடிப்பே. தாளங்குடாவிலே விற்றிருந்து தந்தையாக ஊரை காத்தருளும் தம்பிரானின் புகழ் பாட வந்தேன் முனைய பிள்ளையாரே காத்தருள்வார். காட்டு மஞ்சோலை நிழல் சூழ எங்கள் தம்பிரான் வந்து கோயில் கொண்டோ நல்லுள்ளம் கொண்டவர் உள்ளம் உறைந்து நட்புதை பொங்கல் ஏற்று வந்தார். நாகையடி பிள்ளையாரை வணங்கி கபடா வீட்டில் இருந்தெழுந்து முகக்கலை பூசை பொருட்களுடன் முந்தன் திருக்கதவை திறந்தோ. தம்பிரானாமைய நம்பிரானுக்கு காவிதக பூசைகள் தான் செய்து மாரியம்மன் காளி வெற்றியுடன் வீரனுக்கு கும்ப பூசை செய்வோம். பிரம்ம முகூர்த்த அதிகாலையில் தம்பிரானுக்கு பூசை நடந்து உள்வீதி அப்பன் வலமும் வந்து சந்தோஷமாகவே பூசை கொண்டார். தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானாம். 5 நாள் ஊர்வலத்தில் எழுந்து பக்தர் கோரைகளை தீர்க்க வந்து எம்பிரானாமங்கள் தம்பிரானும் பவனி வாரார் கும்மியடி. வீதிகள் தோறுமே கும்பம் வைத்து பெரிய தம்பிரானை பூசை செய்தால் இன்பமர வாழ்வு தந்தருளி எங்கள் தம்பிரானும் வாரார் கும்மியடி. 6 நாள் கும்பம் கோலு நிறுத்து அரும்புடைக்கும் பூசை தான் முடித்து கபடா வீட்டில் சென்றுமேதான் வாழக்கணிகள் வாழக்க வைப்பார். 1000 பரிகலங்களுடன் பரிபாலன தெய்வம் தங்களுக்கும் மடை வைத்து பூசை முடித்த பின்பு விநாயக பானை படை எடுப்பார். கேளிவே கண்ணிகள் எழுந்தருளே மக்கள் போடை சூழ கோயில் வந்து விநாயக பானைகள் எழுந்தருளே பாலாமிர்தம் பொங்கல் தான் படைப்போம். பிரம்ம முகூர்த்த அதிகாலையில் அலங்கார பூசை நடந்தேறி தலத்தேவாதியும் உருவெடுத்து கபடா வீட்டிலே நோப்பு பார்ப்பார். தேவாதி நோட்பு அறிந்து வந்து பரிபாலன பூதை தான் முடித்து வதனமார் குழுமாடு கட்டி விளையாடி பூதை சிறப்பாக தான் நடக்கும். பரசுராமருக்கு இளநீ குத்தி சந்தோஷமாய் பூசை செய்த பின்பு ஆஞ்சநேயர் விளையாடி வந்து ஆலோலமாகவே பூசை கொள்வார்.
தன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தன தன தானந்தன தானதந்தன தானானா தேவாதி காவடி துக்கியாடு பக்தருடன் விளையாடி நின்று ஆறுமுகவன் கார்த்திகை பாலனாம் வேலவன் பூஜைகள் கொண்டு வாரார் பால்பழம் வைத்து மனதுருகி நாகதம்பிரானை பூசை செய்து பக்தர்கள் நோய்களை தீர்த்துமே நாயக நாடி விளையாடி வாராரா ரொட்டியிலே வாழ் குத்தியாடி தாவேலோதை நாதம் முழங்கி வர தகிழாதி வைரவரும் மகிழ்ந்து ஆனந்தமாகவே ஆடி வாரார் பக்தர்கள் எல்லாம் கூடி வந்து பச்சையடி தானம் தான் எடுத்து ஐயனர் பூசையிலே கொடுத்து ஐயனருளையும் பெற்றிடுவார் நரசிங்கன் காளி வீரனுமே அங்கரங்கொண்டு எழுந்து வந்து சாட்டை வேலியுடன் பூதை கொண்டு சந்தோஷமாகவே ஆடி வாரார் பூரண கும்பம் உறைபவளே முத்து முத்து மக மாரியம்மா கும்பம் அறிந்து விளையாடி பவனி வாராள் மாரியம்மா சக்கரை அமுதுதான் படைத்து தாயாராமாரிக்கு உதயதே உங்கும நாயகி என்புள்ளங்கொண்டவள் அம்மாள் குளித்தில் ஆடுகிறாள் 7 பேர் கன்னிகள் பூச்சொரிய பக்தர்கள் கூடி குறவையிட வெள்ளிப்பிரம்பாலே வினையறுக்கும் பெண்கள் வீரசக்தி மாறி ஆடுகிறாள் தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானா கத்தனை இந்த மகமாயி அம்மாள் ஆயிரம் கண் கொண்டதாயாராம் சக்தியின் புத்திரன் காத்தானும் ஆடி மகிழ்ந்துமே பூஜைகள் கொண்டு வாரார் கடலாட்சி பள்ளு பாடப்பட்டு பரிகாலத்துக்கு பால் பழமறிந்து அடைக்கலப்பத்து பாடப்பட்டு பாடி பாடி பூசைதான் முடியும் கட்டாடி முதலிமார் பூஜை எல்லாம் சிறப்பாகவே நடந்தரே தேவாதி கையிலே ஆயுதமெல்லாம் சந்தோஷமாகவே தான் கொடுப்பார் உடுகுதவிலோசையும் முழங்க பூரண கும்பமும் தான் எடுத்து மண்முனை வாவியில் தம்பிரானின் கும்பம் ஆனந்தமாகவே தான் சொரிந்தார் தேவிசாதெல்லாம் பயந்தோடு கடுங்காவல் கொண்டாண்டிடும் வைரவர்க்கு 8 நாள் புச்சடங்கு செய்து ஆதியரனரை ஒற்றிடுவோம் பார்வதி பாலன் கணநாதா உலக முனைய பிள்ளையாரே ஐங்கரநாதன தும்பிக்கையாண்டவர் மண்முனை பதி காத்திருக்கார் உருண்டை மரமண்ணுழல் கொடுக்க எங்கள் குலதெய்வமாகவே வெற்றிருந்து வேண்டிடும் பக்தர்கள் வேதனை தெத்துமே தம்பிரானே நீயும் கோயில் கொண்டாய் மலரச இத்தி மரம் நவையோடு வெப்ப வீரமரம் தென்றலும் வந்து விசுகையில் சலசலவென்று அசைந்தாடும் தனதன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தனதன தானந்தன தானதந்தன தானானா கற்பரதி மாதே கண்ணகை அம்மா கைதை நகதனே ஆள்பவளே அம்மா என்று அழைத்த போதெல்லாம் தாயாக இருந்துமே காத்திடுவான் 1922ஆம் ஆண்டினிலே மடாலயமாய் கட்டி வைத்தோம் தம்பிரானே நீயும் பூசை கொண்டாய் தக்கனின் வேள்விகள் தான் உதைத்தாய் தற்பரனே பெரிய தம்பிரானே கோயில் கொண்டு ஊரை காத்திருந்து அன்புள்ளம் கொண்டவனாய் அமர்ந்தாய் 2024 ஆணி 28ஆம் திகதி எம்பிரான மங்கள் தம்பிரானுக்கு வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் மழலை செல்வங்கள் தந்தருளே கெட்டவரமெல்லாம் தான் கொடுத்தோ ஒரு மாடியார்கள் கூரைகள் தெத்துமே குலதெய்வமாகவே வெற்றிருந்தார் சடங்கு முடிந்த பின்புமேதான் இரவினிலே அதிசயமாய் சங்குநாதம் மணி யோசையுடன் தவில் நாத சத்தமும் தான் கேட்கும் எம்பிரானே எங்கள் தம்பிரானே ஏழைகள் உள்ளத்தில் வாழ்பவரே என்றுமே நாங்களும் முந்தன் பாதமர சென்றிருக்கவே வரம் தருவாய் ரட்சகராக வினியிருந்து அமை காத்துமே ஐயா வரம் தருவாய் கண்ணிமை போலே நீரிந்து கருணை மழைகள் பொழிந்திடுவாய்
தன தானந்தன தானதந்தன தானானாம் தந்தன தன தன தானந்தன தானதந்தன தானானாம் உந்தன் மனமும் இரங்கல்லையோ பிள்ளை படுந்துய வாருமையா தந்தையாகவே நீருந்து எந்தன் கூரைகளே சேர்த்திடப்பா உன்முகம் பார்க்க கண் கோடி வேண்டும் முந்தன் பாத மலர்களை காண வேண்டும் எம்பிரானே எங்கள் தம்பிரானே தக்க யாகேஸ்வரா காருமையா உந்தன் சடங்கு காண வண்டு ஓடோடி வாரோம் தம்பிரானே உள்ளங்கலங்கி மனம் பதரே உன்முகம் காண ஓடி வாரோ அக்கறை பற்று திருக்கோயில் பாண்டிரப்புடன் நிலாவணையும் தாளங்கூடா முனை காடு கொட்ட முனை குடியிருப்பு பதி கோயில் கொண்டார் பூர்வம் மாதுரைவதையும் வந்தாறு முறை சித்தாண்டியுடன் யாழ் நகர் பாதியில் கோயில் கொண்டோ பூதைகள் எட்டு மனம் மகிழ்ந்தான் சரண மங்களம் மங்களமாம் தம்பிரானுக்கு மங்களமாம் மண்முனை பதியில் வாழுகின்ற பெரிய தம்பிரானுக்கு மங்களமாம் காலங்கூடா ஒன்று மண்முனையில் மணமகிழ்வாகவே கோயில் கொண்டோ மக்களே காத்து அருள் புரியும் தக்கையாகேஸ்வரர் வாழியதே பெரிய தம்பிரானும் வாழியதே வாழிய வாழிய வாழியதே வாழிய வாழிய வாழியதே தம்பிரானின் புகழ் வாழியதே.